நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் இந்த காலவேளையில ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரே மனதோடு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தைகள் இந்த நாளிலே தரப்போகிறார் என்ற ஒரு வாஞ்சையோடு நாம் யாவரும் காத்துக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு இடைப்படுவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதன் 10வது வசனம். உபாகமும் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உயர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஹல்லேலூயா. அந்த முதல் பாகத்தை திரும்பவும் வாசிக்கலாம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட இணைந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாழான நிலத்தில் இருந்தவர்களாய் காணப்பட்டும், ஊளையிடுதலான அவாந்திர வெளியிலே காணப்பட்டவர்களாய் நாம் காணப்பட்டோம். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மளை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. அதன் பின்பாகத்தை பார்க்கும் பொழுது அவர் அவனை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியை போல காத்தருளினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறார், நம்மை உணர்த்துகிறார், நம்ம என்ன செய்கிறார்? கண்மணி போல காத்திருளுகிறார். ஹல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் அது பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு எப்படி நம்மளை நடத்துகிறார், எப்படி நம்மை உணர்த்துகிறார், எப்படி நம்மை கண்மணியை போல காத்திருளுகிறார் என்று சொல்லி இந்த வேளையில கூட மிக மிக சுருக்கமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் உதவி செய்வாராக. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்து என்ன செய்கிறார்? அவங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க ரொம்ப அதிகமான ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர்களை தெரிந்தெடுக்கவில்லை, அல்லது ரொம்ப நீதிமான்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை, அல்லது ரொம்ப விசேஷமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுக்கவில்லை. ஒன்றுமில்லாமல் இருந்து ஹல்லேலூயா. இப்பொழுது நம்மை ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, இந்த உலகத்துல அல்லது நம்ம வாழ்கிறதான இந்த கிராமத்துல எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. நிச்சயமாகவே மனதுக்கு வேதனையான சில காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அறியாமை இருள்ல அப்படி ஒருவேளை நம்ம இருளின் பாதையில நடந்தவர்களா இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் நம்ம ரட்சித்தார். எத்தனை பேர் ஹல்லேலூயா என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம ஆண்டவர் ரட்சித்த தேவன் இந்த காலவெளியில கூட எப்படிலாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரோ அதே போல நம்மையும் நடத்துகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்துல அவர்கள் காணப்பட்டதான் அந்த சூழலை பார்க்கும் பொழுது எத்தனையோ இடர்பாடுகள். முதல்ல அவங்களுக்கு வந்தது செங்கடல்ல இப்ப பிளந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? உலர்ந்த தரை வழியாய் ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி எனக்கு என்னமோ எப்பவுமே இதை பத்தி பேசுறது போல எனக்கு தோன்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்த அற்புதத்துல ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு அற்புதம். எப்படி அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த செங்கடலை, சமுத்திரத்தையே ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2ஆக பிளந்து வேதத்துல போடப்பட்டிருக்கிறது, உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பயந்து கொண்டே இருக்கிறதான சூழ்நிலையில ஆண்டவர் பண்ண அற்புதத்தை பார்க்கும்போது எவ்வளவு அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கா, ஒரு அப்படியே எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக அவங்களுக்கு காணப்பட்டிருக்கும். 2 பக்கமும் கண்ணாடி போல அருமையான அந்த தண்ணீர் நிற்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு. இடையில அருமையான உலர்ந்த தரை. ஒருவேளை நினைக்கிறேன், பெரிய பெரிய மீன்கள்லாம் இருந்திருக்கும்ல சமுத்திரத்துல, எல்லாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு அருமையாக ஒரு காட்சியாக
நம்ம எங்கெங்கேயோ போகணும் நம்ம ஆசைப்படுறோம்ல, சுற்றுலா போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அவர்களை அற்புதமாக நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன பண்ணுகிறார்? உலர்ந்த தரைவழியாக செங்கடலை பிரித்து நடத்துகிறார். அதை போல அதனை தொடர்ந்து அநேக அற்புதங்களை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்? தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். தண்ணீர் இல்லையா? உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலவிதமான சூழ்நிலைகளில விதவிதமான அற்புதங்களை செய்கிறார். ஒரு முறை என்ன செய்கிறார்? கற்பாறையில மோசே சொல்லி என்ன செய்கிறார்? நீ அதை பார்த்து அதை அடி என்று சொல்லும் பொழுது அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. 40 வருஷ காலமாக மன்னாவினால் அந்த ஜனங்களை போஷிக்கிறார். வனாந்திரத்துல என்ன இருந்திருக்கும்? அதுவும் லட்சக்கணக்கான மக்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அருமையாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்களை மன்னாவினால போஷிக்கிறார். மன்னா பத்தலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? எங்களுக்கு காடை வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அருமையாக அவர்கள் என்ன செய்கிறார்? காடையை அனுப்பி அந்த கஷ்டத்தையும் காடை 65 அப்படியாக என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே அவங்க சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம். அவ்விதமாக ஆண்டவருடைய கை குறுகி போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை வெறுமையான இடத்திலிருந்து ஆண்டவர்களை தெரிந்தெடுத்தாலும் விசேஷத்துவதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. எப்படிலாம் நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம சில வசனங்களை வாசித்து நம்ம என்ன செய்வோம்? புரிந்து கொள்ளலாம் அந்த வார்த்தைகளை. ஒரு மேய்ப்பனை போல சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் விதமா இருக்கிறோம். He lead me beside the still waters அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் அவர்களை நடத்துகிறாராம். அருமையாக வெளிப்படுத்தல கூட வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவரை ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் அண்டைக்கு அவர்களை நடத்தி செல்லுகிறார் என்று சொல்லி அருமையாக என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆடுகளை மேய்ப்பது போல ஆண்டவர் நடத்தினாராம். 3வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தம் நீர் நீதியின் பாதையில நடத்துகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பனை போல ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்தினார், நம்மையும் நடத்துகிறார். விசுவாசிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை இது வரைக்கும் நடத்தி கொண்டே இருக்கிறார். என்னுடைய வறுமையின் மத்தியில, என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில, இயலாமையின் மத்தியில, பலவீனங்களின் மத்தியில என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம அதை மறுக்கவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் மட்டும் கைவிட்டிருந்தா நம்ம இங்க உட்கார்ந்து கொண்டே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. மோசே ஆரோன் என்பவர்களால் தம்முடைய ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். எடுத்தவங்க வாசிக்கலாம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. 81 சங்கீதம் 81. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். சரி, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாராம்? ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினார். மோசே ஆரோன் என்பவர்கள் மூலமாக ஆண்டவர் அந்த ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை மேய்ப்பது போல நடத்தினார் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அவ்வண்ணமாக நடத்துகிறார். ஆடுகளுக்கு என்ன வேண்டுமோ ஒரு மேய்ப்பனுக்கு தான் தெரியும் அதுக்கு எந்த நேரத்துல என்ன வேணும், எப்பொழுது ஆகாரம் கொடுக்க வேண்டும், எப்பொழுது அதற்கு தண்ணீர் காட்ட வேண்டும், அதற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்தவராக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருமையாக ஆண்டவர் நடத்தினார். நம்ம முதல்ல வாசித்த அந்த உபாகமம் 32ல 11, 12 பார்க்கும் பொழுது அந்த கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல அசைவாடுகிற வண்ணமாக கர்த்தர் ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்த பிள்ளைகளை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கால வேளையில கூட நாமும் அவ்விதமாய் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அதிலே நாம் சந்தேகப்பட வேண்டாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஹல்லேலூயா. எந்த குறையும் இல்லாதபடிக்கு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அந்த வனாந்திரத்துல பகல் என்ன செய்கிறார்? மேகஸ்தம்பம், அந்த வெயில் அவர்களை தாக்காதபடிக்கு
மேக ஸ்தம்பம். நமக்கு வெயில் வந்துச்சுன்னா என்ன செய்கிறது? ஏதாவது கொஞ்சம் நிழல் வந்துராதா? அநேகர் அப்படி நம்ம ஜெபிப்போம். நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ளால கொஞ்சம் கொஞ்சம் மேகமா இருந்துச்சுன்னா, மந்தாரமா இருந்தா நல்லா இருக்கணும். ஆனால் அதை உணர்ந்த தேவன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருமையாக அந்த ஜனங்களை மேக ஸ்தம்பமாய் நடத்துகிறார். இரவுல பார்க்கும் பொழுது குளிர். அந்த குளிருக்கு சாதகமாக அக்னி ஸ்தம்பத்தை ஆண்டவர் அங்க வைத்து என்ன செய்கிறார்? அந்த பிள்ளைகளை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு என்ன தேவை? இந்த கால வேளையில என்னென்ன தேவைகளோடு நாம் வந்திருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தாராம்? நடத்தினார். ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 48:14 அந்த கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது, ஓ உன்னை மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை மரண பரியந்தும் நம்முடைய சுவாசம் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்களை இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தின தேவன் நம்மையும் நடத்துவார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இந்த வேளையில கூட எல்லாரும் இணைந்து நம்ம பாடலாமா? இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாக, யாரும் நம்ம சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உற்சாகமாக இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்கிடுவார். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்கிடுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. 3 விதமான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர்கள் அவங்களை என்ன செய்தாராம்? நடத்தினார். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு குழந்தைக்கு என்ன தேவை என்று ஒரு தாய்க்கு எப்படி தெரியுமோ, ஒரு தகப்பனுக்கு எப்படி தெரியுமோ, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு மேய்ப்பனாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவார் என்றால், ஒரு சிறு குடும்பத்தை நாம் நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம், எவ்வளவு தேவைகள். இந்த நாட்கள் அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்ந்து விட்டது. எவ்வளவு பணம் கொண்டு போனாலும் கொண்டு போற பை என்ன செய்யல, நிரம்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்களை ஒரு குறைவின்றி நடத்தினார். அவங்களுடைய உடை பழமையாய் போகவில்லை, அவங்களுடைய பாதரட்சணை செய்யவில்லையாம், தேய்ந்து போகவில்லை. அந்த 40 ஆண்டுகள் அருமையாய் ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? முடிவு பரியந்தும், மரணத்தின் முடிவு பரியந்தும் உன்னோடு இருப்பேன், உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அடுத்ததான பகுதிக்கு நாம் செல்லலாம். ஆண்டவர் நடத்துகிற தேவன் மட்டுமல்ல, அவர் உணர்த்துகிற தேவனும் கூட. ஹல்லேலூயா. உணர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம் 11வது வசனத்துல 11:2 ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உணர்வுள்ள ஆவியை தருகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய ஆவியை பெற்றவர்களாகிய நாம் உணர்வுள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். அதை எடுத்து வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நடத்துறதை விட உணர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட நம்ம என்ன செய்திடலாம்? நடத்திடலாம். நம்ம கடமைன்னு சொல்லிட்டு நம்ம நடத்திடலாம். ஆனால் உணர்த்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா.
நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும். எப்படி அவங்களுக்கு உணர்த்த வேண்டுமோ சில காரியங்களை என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லிவிட வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தாராம், வனாந்திரத்துல செய்கிறார். ஆண்டவர் இவ்வளவு அருமையாய் நடத்தினாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். எது தண்ணி கிடைக்கலனா முறுமுறுப்பு. எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாகிவிட்டது. ஆனாலும் ஆண்டவரத்துல கேட்போமே, அப்படி இல்லாதபடிக்கு என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறார்கள். இன்னுமாக என்ன செய்கிறார்கள், ஆண்டவர் செய்ய சொல்லாததெல்லாம் செய்யறாங்க. கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அந்நிய தெய்வங்களை என்ன செய்கிறார்கள், வணங்குகிறாங்க. போற இடத்துல பார்த்தாங்களா, ஒரு காரியத்தை பார்த்த உடனே பின்மாற்றத்துக்குள்ளதாக அவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்படியாக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள காணப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம், உணர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை உணர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளை என்ன பண்ணுகிறாராம், சிட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் சிட்சையை விரும்புகிறதே இல்லை. ஒரு சிலர் தான் அதை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கிறவர்கள் தான் சில பேர் சொல்லுவாங்க, ஒரே ஒரு வாரம் தான் ஆலயத்துக்கு வரல, அதுக்குள்ள என்ன செய்தது, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள். யாரை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்கள் என்ன பண்ணுகிறாராம், சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. அவன் என்ன செய்கிற எந்த சிட்சையும் தற்காலத்துல எப்படி இருக்குமா, கஷ்டமா தான் இருக்கும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, ஆனால் இது வீணாய் போய்விட்டதே. நான் சம்பாதித்த பணம் எல்லாம் வீணாய் போய்விட்டதே. இது அநேகமாக என்ன செய்கிறது, வீண் செலவாக மருத்துவ செலவுகளாய் போய்விடுகிறதே. அப்படியாக நம்ம ரொம்ப கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால் அது நன்மைக்காக தான் காணப்படும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தைகள், நீதிமொழிகள் எல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. பிரம்பை கையாடாதவன் என்ன செய்கிறான், தன் புத்திரனை பகைக்கிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த சிட்சை என்பது ஒரு அவசியமான காரியம். நம்ம சங்கீதத்துல 51ல பட்சேபால் இடத்துல தாவீது தவறு செய்த பொழுது அவனை உணர்த்தினார் என்று சொல்லி 51 தலைப்பை மட்டும் வாசிங்க. 51ஆம் சங்கீதம் அதன் தலைப்புல போடப்பட்டிருக்கிறது. பட்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பட்சேபாலிடத்தில் அந்த பாவத்தை அவன் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம், தீர்க்கதரிசி அனுப்பி உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் யாரை நேசித்தார், தாவீதை மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரெல்லாம் இந்த வேளையில சோர்ந்து போனவர்களாக, எங்களுக்கு ரொம்ப தாமதமாகி கொண்டே இருக்கிறது, காரியங்கள் நெருக்கத்துல நாங்க போய்கொண்டிருக்கிறோம், வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள், பற்றாக்குறைகள் என்று கவலையோடு இருக்கிறீர்களா? இந்த சிட்சையை நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. பிற்காலத்துல அது நீதியாகிய பலனை உங்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை போஷிக்கிற தேவன், போஷிப்பதற்கு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த ஜனங்கள் என்ன பண்ணினாராம், உணர்த்தினார். சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த வனாந்திரத்துல அந்த ஜனங்களை உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு உணர்வின் ஆவி நீங்க தருகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அநேக இடத்துல ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படும் பொழுது, நான் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறேனே, எனக்கு அவங்களுக்காக எத்தனை பெரிய காரியங்கள் எல்லாம் செய்த பிறகும் அவங்களுக்கு உணர்வே இல்லை. 32:28 உபாகமும் 32:28 ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவங்களுக்கு நான் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்திலே வரல. அது இல்லை இது இல்லைன்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது. அவங்களுக்கு உணர்வே இல்லை என்று வருத்தப்படுகிறார். வாசிக்கலாம் 32:28. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்ல. ஹல்லேலூயா. இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, அநேக இடங்களில் ஆண்டவர் வருத்தத்தோடு இதை சொல்லுகிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், உணர்த்துகிறாராம்.
யோவான் எழுதின சுவிசேஷத்துல கூட 16வது அதிகாரத்துல அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். 8ன்னு நினைக்கிறேன், 16:8. ஆண்டவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோம். சில நேரங்களில் ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது, நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய்ன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் சில வார்த்தைகள் மூலமாய் நம்மை உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேல் உன்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.